ஸோ ஹாய் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ 12th எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டீங்க, மேக்ஸு முடிஞ்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆன்சர் செக் பண்ணிடலாம். அண்ட் நம்ம வந்து எதிர்பார்த்த மாதிரி தான் ஆல்ரெடி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி 3 மார்க்கில் மட்டும் லைட்டாக ட்விஸ்டாக கேட்டிருக்காங்க. மிச்சப்படி 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. 1 மார்க்குமே 16 புக் பேக்காக கேட்டிருக்காங்க. 4 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் புக்கின் கேட்டிருக்காங்க, அதுவும் ஈஸியாக போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எம்என், செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ, தேர்ட் ஒனுக்கும் ஆப்ஷன் ஏ, ஃபோர்த் ஒனுக்கும் ஆப்ஷன் ஏ, ஃபிஃப்த் ஒனுக்கு ஆப்ஷன் டி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஒனுக்கு ஆப்ஷன் டி, செவன்த் ஒன்னுக்கு ஆப்ஷன் ஏ, எயித் ஒன்னுக்கு ஆப்ஷன் சி, நைன்த் ஒனுக்கு ஆப்ஷன் 1, 10th ஒனுக்கு ஆப்ஷன் 1, 11th ஒனுக்கு ஆப்ஷன் டி, 12th ஒனுக்கு ஆப்ஷன் சி, 13th ஒனுக்கு ஆப்ஷன் சி, 14th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ, 15th ஒனுக்கு ஆப்ஷன் டி, 16th ஒனுக்கு ஆப்ஷன் பி, 17th ஒனுக்கு ஆப்ஷன் சி, 18th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ, 19th ஒன்னுக்கு ஆப்ஷன் ஏ, 20th ஒன்னுக்கு ஆப்ஷன் டி. ஸோ 1 மார்க்ஸ் எல்லாமே ஆன்சர்ஸ் பாருங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ மார்க்ஸ்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சொன்ன கொஷின்ஸ் தான், நிறைய ரிவிஷன்லையும் கேட்டிருக்காங்க, உங்கள் போர்டு எக்ஸாம்ஸ்லேயும் கேட்ட கொஷின் தான் ஃபர்ஸ்ட் ஒன்று. செகண்ட் ஒன்னுக்கும் ரொம்ப ஈஸியாக போடலாம் 2.1, தேர்ட் ஒன்னும் செம்ம ஈஸியாக போடலாம், ஃபோர்த் ஒன்னு டொமைன் சைன் ஆஃப் சைன் 10 ரொம்ப ஈஸியாக போடலாம், கேன்சல் பண்ணால் போதும். 25th ஒன், ஸோ இதுவும் ரொம்ப ஈஸி தான். ஸோ நார்மலாக ஜென்ரலாக ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் மட்டும் எழுதிட்டு ஸோ ரேடியஸ் வைஸ் டச் பண்ணிக்கோங்க. டச்சிங் எக்ஸாக்ட் வார்ஸ்னு கேட்டிருக்கான். ஸோ ஈக்குவேஷன் எழுதி ரேடியஸ் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். 26th கொஸ்டின் வந்து இன்க்ரீசிங் டிக்ரீசிங் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சு ஈக்குவல் டு 0 போட்டு லிமிட்ஸ்குள்ள இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 27th கொஸ்டின் வந்துட்டு அகைன் எஃப் ஆஃப் ஒய் கேட்டிருக்கான், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ 28 இன்டகிரேஷன், 29th அகைன் திருப்பி ஆர்டர் டிகிரி கண்டுபிடிக்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். 30th ஒன் மட்டும் கம்பல்சரி கொஞ்சம் கேட்டிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ பேர் போட முடிஞ்சோ பாருங்க. ஸோ இல்லைனாலும் ஆன்சர் கீ நான் அப்லோட் பண்ணுறேன், ஸோ அதை போட்டு செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ பார்ட் 3 பார்த்தீங்கன்னா ரேங்க் கண்டுபிடிக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான். அடுத்தது வந்துட்டு ஃபைண்ட் த ரியல் நம்பர் சாட்டிஸ்ஃபைங் த ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், ஃபோர்த் சாப்டர் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இதில் அடுத்தது வந்துட்டு பாசிங் டு ஸ்ட்ரைட் லைன்ஸ் அண்ட் எக்ஸ் அண்ட் இசட் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும். 35th கொஸ்டின் அதே மாதிரி லிமிட் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிற சம். 36th ஈஸி லீனியர் அப்ராக்சிமேஷன் கண்டிப்பாக போட்டுக்கலாம். 37th டேரக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணால் போதும். 38, 39 வந்துட்டு லாஸ்ட் 2 சாப்டர்ஸ் தான், அதுவும் செம ஈஸியாக போடலாம். 40th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிக் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து கேட்காங்க, செகண்ட் ஒன். ஸோ இதுவுமே ஈஸி தான். ஸோ 33 மார்க்ஸ் மட்டும் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும். மிச்சபடி 5 மார்க்ஸ் தான் செம்ம ஈஸியாக கேட்காங்க. நம்ம ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் நான் கொடுத்த உங்களுக்கு பிடிஎஃப் இருந்துச்சு, பிடிஎஃப் போட்டு நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருந்தோம், அந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே வந்திருக்கு. 2 மார்க்ஸும் சரி, 5 மார்க்ஸ் சரி, 3 மார்க்ஸும் ஃபுல்லாக வந்திருக்கு. பட் ஆனால் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் மட்டும் அவங்களே ஒன்றா கேட்டிருக்காங்க. ஸோ நீங்களே போடுற மாதிரி இருக்கும். ஸோ 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அகைன் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் எழுதிக்கலாம், செகண்ட் ஆப்ஷனும் எழுதிக்கலாம். 42nd ட்ரூத் டேபிள் போட்டுக்கலாம், செகண்ட் ஆப்ஷன். இந்த இன்டெகிரல் கொஸ்டின் உங்களுக்கு சால்வ் பண்ணியே அந்த பிடிஎஃப்ல போட்டுருப்பேன் நான். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் அகைன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயாலஜிக்கும் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோஸ் அப்லோட் பண்றோம், அதுவும் ஃபுல்லாக பாருங்க, பார்த்து இன்னைக்கே படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டஃபாக இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருந்தீங்க. மேக்ஸுமே 3 மார்க்ல கொஞ்சம் போயிடுச்சு. ஸோ சென்டம் வருது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். பட் மிச்சப்படி ஈஸியாக 90+ தான் ஸ்கோர் பண்ணிடலாம். கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாகும் நினைக்கிறேன், செக் பண்ணி பார்ப்போம், பொறுத்து பார்க்கலாம், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 43rd கொஸ்டின் வந்து 2 ஆப்ஷன் அட்டன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 44 தேர்ட் சாப்டர் வந்து கேட்காங்க. 44th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதுலையுமே 2மே அட்டன் பண்ணலாம். பி வந்து நிறைய டைம் கேட்ட கொஸ்டின்ஸ் 45லையும். ஸோ 6th சாப்டர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏ ஈஸியாக இருக்கும். 46th பார்த்தீங்கன்னா அகைன் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக போகலாம். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கேட்காங்க. அண்ட் 5.5 எக்ஸைஸ்ல வந்து கேட்காங்க. இது 2 கொஸ்டின் மட்டும் பண்ணலாம். 47ல பார்த்தீங்கன்னா அகைன் திருப்பி இது டிஃபரன்சியேஷன்ல அண்ட் ஆர்டர் கொஸ்டின் வந்து 6th சாப்டர்ல கேட்காங்க. ஸோ 5 மார்க்ஸ் தான் செம்ம ஈஸி அட்டன் பண்ணலாம். 1 மார்க்லையும் அந்த 16 கொஸ்டின்ஸ் புக் பேக் ஈஸி அட்டன் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்க அந்த 3-4 கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதுவும் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் 2 மார்க்ஸ் கண்டிப்பாக எல்லாரும் அட்டன் பண்ணியிருப்பீங்க. 3 மார்க் மட்டும் தான் கொஞ்சம், ஸோ பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட்மா, நெக்ஸ்ட் எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் பாருங்க, ஃபுல்லாக படிங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர். தேங்க்யூ.